அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் குறிப்பாக அதனுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சிதான் அமையும், அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும், கூட்டணி மந்திரி சபை அல்லது கூட்டணி ஆட்சி கிடையாது என்று தொடர்ந்து திட்டவட்டமாக தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையிலே மத்தியில் ஆளுகின்ற பாஜகவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மூத்த பாஜக தலைவரும் கூட, அவர் தொடர்ந்து தமிழகத்திலே அடுத்து அமையும் ஆட்சி தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சியாகத்தான் அமையும், அந்த ஆட்சியிலே பாஜக பங்கு பெறும், அதாவது மந்திரி சபையிலே பாஜக பங்கு பெறும் என்பதை மீண்டும் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொண்டு வருகிறார். இன்றைய தினமலர் நாளிதழிலே ஒரு சிறப்பு பேட்டி கொடுத்திருக்கிறார் அமித்ஷா என்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. அந்த பேட்டியிலுமே கூட வரப்போகின்ற தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சி, அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அமைகின்ற கூட்டணி ஆட்சியிலே உறுதியாக பாஜக இடம்பெறும் என்று சொல்லியிருக்கிறார். உறுதியாக அதிமுகவிலே இது பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும். எப்படி இனிவரும் நாட்களிலே இது நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம்.